வணக்கங்க. நான் கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது கதை பாட்காஸ்ட் வழங்கும் சென்னியின் வாழ் எபிசோட் நம்பர் 3. இதோட டைட்டில் இயற்கையை பாதுகாப்பது நம் முதற்கடமை. நெடுவேல் தேடி வந்த பொருள் கண்ணுல பட்டதும் அதை கையில எடுத்து சுத்தி சுத்தி பார்த்தான். அது சிவப்பும் வெள்ளையும் கலந்த வெள்ளை சிவப்பு கலர்ல உள்ள சங்கு. அது மேல கண்ணு மாதிரி சின்ன சின்ன புள்ளிகள் 1000 இருந்துச்சு. அதனாலேயே இத கண்ணாயிரம் கொண்ட சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது அத்தனை ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. இந்த சங்குல இருக்க உயிரினம் கடல் எங்கேயும் இருக்கு. கீழே கடலுக்கு 100 ஆண்டுக்கு ஒரு தடவை இந்த உயிரினங்கள் வரும். அதனாலேயே இது ரொம்ப அபூர்வமான ஒரு சங்கு. இந்த சங்க தமிழர்கள் தெய்வ சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தேடி வந்த பொருள் கிடைச்ச மகிழ்ச்சியில வாயில நீர்க்குமிழிகள் விட்டு சிரிச்ச நெடுவேல் அதை தன்னோட இடுப்பு கூடையில பத்திரமா வச்சுக்கிட்டு அது மேல கடல் பாசிய வச்சு மூடலாம். அதுக்கப்புறம் படகை பார்த்து நீந்தி போனான். அதுக்கப்புறம் சில நாட்கள்ல நெடுவேல் துறைமுகத்துக்கு திரும்பி வந்திருந்தான். கடலுக்குள்ள கூட்டிட்டு போன மீனவங்களுக்கு சொன்னதை விட 2 மடங்கு பணம் கொடுக்கறதா சொன்னதால அவங்களும் அவனோட விடுதி வரைக்கும் வந்தாங்க. அவங்களோட கடல் பாசி இருந்த பெட்டியை தூக்கிட்டு சில வேலைக்காரங்களும் வந்தாங்க. அப்பா விடுதிக்கு வர்றதை பார்த்ததும் அங்க விளையாடிட்டு இருந்த அழிசி தான் நெடுவேலை முதல்ல பார்த்ததும் சந்தோஷமா ஓடி போய் நெடுவேலை கட்டி பிடிச்சுக்கிட்டான். அவனை தூக்கி கொஞ்சின நெடுவேல் தாத்தா எங்க அப்படின்னு கேட்டான். உள்ள அப்படின்னா அழிசி. அப்போ நெடுங்கீரனார் வெளியில வந்ததும் இவங்களை பார்த்ததும் குஷி ஆயிட்டாரு. வந்ததும் கண்ணாலேயே பையன் நெடுவேல் கிட்ட பேசினாரு. அவனும் அப்படியே பேசினான். 2 பேருக்குமான அந்த ரகசியமான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அப்பா 20 பொற்காசுகள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா இதோ அப்படின்னு போனவரு விடுதிக்குள்ள போய் ஒரு பண முடிப்பை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தாரு. அதை மீனவங்க கிட்ட கொடுத்தா நெடுவேல். அவங்க அதை வாங்கிட்டு பணத்தை பிரிச்சு சரி பார்த்துட்டு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பினாங்க. வேலைக்காரங்களுக்கும் தேவையான கூலியை கொடுத்து அனுப்பி வச்சா நெடுவேல். அப்புறம் அங்கிருந்து பெட்டியை தூக்கிட்டு நெடுங்கீரனார் உள்ள போக அதே மாதிரி அரிசியை தூக்கி வச்சுட்டு 2 பேரும் அவர் பின்னாடியே போனாங்க. உள்ள வந்த நெடுங்கீரனார் வேக வேகமா அந்த பெட்டியை திறந்து கடற்பாசிய விலக்கி அடியில இருந்த இறை சங்க பார்த்தாரு. அதை பார்த்ததும் அவர் கண்ணு பளிச்சிட்டுச்சு. சங்க கையில எடுத்து ஆராய்ஞ்சவர் சிரிப்போட தன்னோட மகனையும் பேரனையும் பார்த்தாரு. நாம இத உடனே அரசர்கிட்ட சேர்க்கணும், கிளம்புவோம்னாரு சந்தோஷத்துல சிரிச்ச நெடுங்கீரனார். அவங்க 3 பேரும் கரும்பண்ணை நதி முடிகிற இடத்துல இருந்த துறைமுகத்திலிருந்து கிளம்பி தெற்கு பார்த்து போனாங்க. முதல்ல ஓட ஆரம்பிச்ச குதிரை தேர் பயணத்துல ஒரு இடத்துல சிக்கி நின்னுச்சு. தேர் நின்னது தெரிஞ்சதும் எல்லாரும் கீழே இறங்கி என்னன்னு பார்த்தாங்க. அவங்க பயணிச்சுட்டு வந்த தேர் சக்கரங்கள் சேத்து குழியில சிக்கி இருந்துச்சு. தேரோட்டியும் அவன் உதவியாளர்களும் சக்கரத்தை உருட்டி புரட்டிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட போன நெடுங்கீரனார் ரொம்ப நேரம் எடுக்குமோ அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவங்க இல்ல கொஞ்ச நேரத்துல வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னா அந்த தேரோட்டி. அதுக்கப்புறம் குதிரைகளை அடிச்சு ஓட்டி சக்கரங்களை வெளியில எடுக்கிற வேலை தொடங்குச்சு. அதனால அந்த தேர்ல பயணம் பண்ண அத்தனை பேரும் கீழே இறங்கி காத்துட்டு இருந்தாங்க. சில பேர் அப்படி இப்படிமா பேசிட்டு நடந்தாங்க. சில பேர் இயற்கை அழைப்புக்கு ஒதுங்கி போனாங்க. அந்த பெரிய தெருவுல ஒதுங்கி ஓரமா நின்ன நெடுங்கீரனார் தான் பக்கத்துல இருக்க நெடுவேலை பார்த்தாரு. இப்போ என்ன பண்றதுப்பா அப்படின்னு மகனை பார்த்து கேட்டாரு. கொஞ்சம் பொறுத்திருந்து பாக்கலாம்ப்பா, லேட்டானா இந்த பெருவழியில வர்ற ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சு போயிடுவோம் அப்படின்னா நெடுவேல். அவரு பெருமூச்சு விட்டாரு. அப்போதான் அவருக்கு அழிசியோட நினைப்பு வந்துச்சு. சுத்தி முத்தி பார்த்தவர் அழிசி எங்க அப்படின்னு கேட்டாரு. இங்கதானே பக்கத்துல நின்னுட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நெடுவேலும் தேடணும். தேருக்குள்ள எதுவும் இருக்கானா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் காணோம் அப்படின்னதும் அப்பாவை பார்த்து இங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டு பரபரப்போட தேட ஆரம்பிச்சான். அவன் தேர்ல இல்லைன்னதும் நெடுங்கீரனாருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. குழந்தை எங்க கடவுளே அப்படின்னு அவரு சுத்தி முத்தி பார்த்தாரு. அப்பாவும் மகனும் இப்படியும் அப்படியும் ஓடி ஓடி பக்கத்துல இருக்க பகுதிகளில் அழிசிய தேடினாங்க. அழிசி எங்கேயும் இல்லை. அப்புறம் நெடுங்கீரனார் அந்த பெரிய தெருவுல கொஞ்ச தூரம் வந்த பின்னாடி 2 பக்கமும் இருக்க வெட்ட வெளியில தேடினாரு. வலது பக்கம் பார்த்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தவர் சட்டுன்னு நின்னாரு. அங்க அவர் பார்த்த இடத்துல அழிசி நின்னுட்டு இருந்தான். அழிசி இருக்க இடத்த கை அசைவிலேயே காட்டினவரு அழிசிய பார்த்து நடந்தார். நெடுவேலும் அவர் பின்னாடியே போனான். அழிசி அங்க தான் பார்த்த ஒரு பொருளை கையில வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான். அது ஒரு இரும்பு கேடயத்தோட உடைஞ்சு தேஞ்சு போன ஒரு பகுதி. அதுல இருக்க சின்னத்தை அழிசி பார்த்துட்டு இருந்த நேரம் அவன் பின்னாடி வந்து நின்னாரு நெடுங்கீரனார். அழிசி இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டாரு. கேட்டுக்கிட்டே அந்த கேடயத்தோட சின்னத்தை பார்த்தவரை அமைதியானார். பக்கத்துல வந்த நெடுவேலும் அழிசி பிடிச்சிருக்க கேடயத்தை பார்த்தான். அழிசி தாத்தாவையும் அப்பாவையும் பார்த்து இதை இங்க பார்த்த எடுத்த இந்த சின்னம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டவன் அத
பாட்டன் கிட்ட கொடுத்தான். கேடயத்தை கையில வாங்கினவரு அது மேல வைக்கப்பட்டிருந்த புலி, மீன், வில் இந்த மூவேந்தர்களோட சின்னத்தையும் அதுக்கு வெளியில வரைஞ்சிருந்த சங்கிலியையும் தடவி பார்த்தார். தாத்தான்னு கூப்பிட்டான் அழிசி. அவனை பார்த்தவரு திரும்பவும் கேடயத்தை பார்த்து, இது இந்த மொழிபெயர் தேசத்துல முன்னாடி நிலைப்படையா இருந்த மூவேந்தர் கூட்டுப்படையை சேர்ந்தது. இதுல இருக்க புலி சோழரையும், வில்லு சேரரையும், மீன் பாண்டியரையும், சுத்தி இருக்க சங்கிலி வேளிரையும் குறிக்கும் அப்படின்னு சொன்னவரு நிமிர்ந்து வெட்ட வெளிய பார்த்தார். பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்த மூவேந்தர் கூட்டுப்படை கண்ணு முன்னாடி வந்து போச்சு. வெறுமையா இருந்த அந்த வெட்ட வெளியில திடீர்னு அத்தனையும் வந்துச்சு. பெரிய கூடாரங்களும், யானைகளும், குதிரைகளும், தேர்களும், வாள், வில், கேடயம் மாதிரி பலவிதமான ஆயுதங்கள் உரசுற சத்தமும், சேர சோழ பாண்டிய வீரர்களோட உரையாடலும் கண்ணு முன்னாடி காட்சியா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இருந்த பெரும் படையோட பிம்பம் காத்துல கரைஞ்சது மாதிரி மறைய ஆரம்பிச்சது. கடந்த காலத்துல சிக்கிட்டு சிலையா நின்ன நெடுங்கீரனாரோட தோளை தொட்டு அவரை நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வந்தான் நெடுவேல். அவர் 2 பேரையும் பார்த்துட்டு அந்த கூட்டுப்படையோட சின்னத்தையும் பார்த்தார். அப்போ அழிசி, இங்க இருந்த கூட்டுப்படைக்கு என்ன ஆச்சு தாத்தா அப்படின்னு கேட்டான். கூட்டுப்படையோட ஒப்பந்தம் உடஞ்சு போச்சு அழிசி அப்படின்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொன்னாரு. அப்போ தெருவுல இருந்து இவங்களை கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. அது தேர் கிளம்ப போகுது வாங்க அப்படின்னு தேரோட்டி போட்ட சத்தம். தேரோட்டிய 3 பேரும் பார்த்தாங்க. வாங்க, நமக்கு டைம் இல்ல, சங்க அரசர்கிட்ட சேர்க்கணும்னு நெடுங்கீரனார் கேடயத்தை கீழே போட்டுட்டு 2 பேரையும் கூட்டிட்டு போனாரு. அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து போற வழியில பின்னால திரும்பி பார்த்தபடியே போனான் அழிசி. அவன் பார்த்து எடுத்த அந்த கூட்டுப்படையோட சின்னம் இருந்த கேடயம் சூரிய ஒளிப்பட்டு மின்னுச்சு. இறை சங்க எடுத்துட்டு போற 3 பேரும் ரொம்ப நாளுக்கு பல வழிகள்ல காடு, மலை, ஆறு மாதிரி வேற வேற பகுதிகளை கிராஸ் பண்ணி பயணம் பண்ணாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க பயணம் பண்ற மெத்தட மாத்த நேர்ந்துச்சு. குதிரை தேர், மாட்டு வண்டி, பரிசல், படகு, மலை ஏற்ற இறக்கம் அப்படின்னு 3 பேரும் ரொம்ப சிரமமான இந்த பயணத்தை மேற்கொண்டு பயணிச்சாங்க. ஒரு வழியா 3 பேரும் அவங்க நாடான அதிய நாட்டோட தலைநகர் தகடூருக்கு வந்து சேர்ந்தாங்க. நாட்டுக்கு வந்ததும் தங்குற வீட்டுக்கு கூட போகாம நேரா பெருங்கோதியர் அரசரை பார்க்க 3 பேரும் கோட்டையை பார்த்து போனாங்க. இவங்க அரசரை பார்க்கறதுக்கு முன்னாடி தகடூர் பத்தி நாம பார்த்துடலாம். தகடூர் அப்படின்னு நாம சொல்றது இப்ப நம்ம தர்மபுரி தான். இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, தகடு அதாவது இரும்பு அப்படின்னு அர்த்தம். ஊர் சேர்ந்து தகடூர் அப்படின்னு ஆயிடுச்சு. சங்க காலத்துக்கு பின்னாடி இந்த பேர் மாற்றம் வந்திருக்கலாம். இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் தர்மபுரி பக்கத்துல இருக்க பழைய தர்மபுரி தான் தகடூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அதியமான் வம்சத்துல சிறந்த மன்னரா அறியப்படுறவங்க அதியமான் நெடுமானஞ்சி, அதியமான் நெடுமிடல், விடுக்காத அழகிய பெருமாள், எழினி, இவங்க எல்லாம் தான். இந்த அதியமான் வம்சத்தை சேர்ந்த மன்னன் ஒருத்தனுக்கும் சேர மன்னன் ஒருத்தனுக்கும் நடந்த போர் பத்தி சொல்ற ஒரு சங்க நூல் தான் தகடூர் யாத்திரை. சரி, இப்போ இந்த கதைக்கு வருவோம். தகடூரை சுத்தி இருந்த காடே அன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியில இருந்தது. காடெல்லாம் வானரங்களோட சத்தமும், பறவைகளோட பாட்டும், அதுங்களோட சிறகுங்க அடிச்சுக்கிற தடதடன் சத்தமும், யானைகளோட பிளிரலும், இன்னும் பல விலங்குகளோட சத்தமும் எங்க பார்த்தாலும் எதிரொலிச்சு. இந்த சத்தங்களுக்கெல்லாம் காரணம் ஒரு குதிரை தேர். காட்டு பாதையில சீறி பாஞ்சு ஓடிட்டு இருந்தது அந்த தேர். அதோட சக்கரத்திலையும் குதிரையோட கால்கள்லயும் இருந்த சின்ன சின்ன மணிகள் பலதும் போடுற சத்தம் கேட்டு தகடூரை சுத்தி இருக்க வனமே முழிச்சுட்டு, சத்திய புத்திரர் அதியமான் வருகிறார் அப்படின்னு அவரோட உணவு தேர் ஓடுது, வாங்க வாங்கன்னு காத்த வீசி தூது அறிவிச்சு அந்த காடு தனக்குள்ள வாழ்ற விலங்குகளை எல்லாம் எழுப்பு. அந்த அழைப்புல காட்டுல வாழ்ற விலங்குகள் பலதும் கூடிச்சு. காட்டு பாதையில 2 உயர்தரமான வெள்ளை குதிரைங்க பூட்டின தங்க தேர் போக அதுக்கு பின்னாடி அத்தனை காட்டு விலங்குகளும் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னும் வானத்துல பல பறவைங்களும் தேரை ஃபாலோ பண்ணி ரெக்கைகளை அடிச்சுது. குரங்குங்க எல்லாம் மரத்துக்கு மரம் தாவி தேரை ஃபாலோ பண்ணுச்சு. அங்க ஓடி வந்தது அத்தனையும் சைவ விலங்குங்க, லைஃப ஈஸியா வாழ்றது, ஒண்ணு அடிச்சு சாப்பிடாதது. காட்டுப்பாதையில ஓடுற அந்த தேர் பின்னாடி 2 மனுஷ கைங்க தெரிஞ்சது. எக்கச்சக்க நகைங்களை போட்டிருந்த அந்த மனுஷ கைங்க தன்னோட பொன்னான கைகளால பழங்களையும் காய்களையும் கிழங்குகளையும் அள்ளி அள்ளி தன்னோட தேரை தொடர்ந்து வர்ற விலங்குகளுக்கு வீசிச்சு. ஃபாலோ பண்ற விலங்குகள் அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுச்சு. யானைகளுக்கு பெரிய பெரிய கரும்புங்க வீசப்பட்டுச்சு. அதுங்க அதை தும்பிக்கையால எடுத்து சாப்பிட்டுச்சு. போதும்னு பழங்களையும் காய்களையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே அந்த வெள்ளை தேரு
காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் ஓடுச்சு. அதே மாதிரி இன்னொரு தேரும் அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துச்சு. அதுவும் 2 வெள்ளை குதிரைங்க பூட்டுன தேர் தான். அதுக்குள்ள இருந்தவன் விதை பந்துகளையும் மூலிகை விதைகளையும் வெளியில வீசுற வேலையை பண்ணான். அது மாதிரியே ரொம்ப நேரம் 2 தேரும் காட்டை சுத்தி வட்டம் அடிச்சுது. அப்புறம் அந்த 2 தேர்களும் ஒரே பாதையில வந்து ஒரே நேரத்துல கோட்டைக்குள்ள புந்துச்சு. கோட்டைக்குள்ள நுழைஞ்ச 2 தேர்களுக்கும் காவல் வீரங்க தலை குனிஞ்சு மரியாதை பண்ணாங்க. அரண்மனை கிட்ட வந்ததும் அந்த தேருங்க நிக்க அதுக்குள்ள இருந்து முதல்ல இறங்கினா பெருங்கோ அதியமானோட பையனான இளங்கோ அதியமான். அவன் இளங்காளை, உறுதியான தோள்களும் புடைச்ச தசைகளும் வசீகரிக்கிற முகமும் கொண்டவனா இருந்த அதியன் இளங்கோ கீழாடை 1 மட்டுமே போட்டிருந்தான். அவன் கிட்ட நகைகளுக்கு குறைச்சலே இல்ல. தேர்ல இருந்து இறங்கி வந்த அதியன் இளங்கோ தனக்கு பக்கத்துல இருக்க தேர் கதவை திறந்துட்டு பணிவோட கும்பிட்டான். அதுக்குள்ள இருந்து கீழே இறங்கினாரு பெருங்கோ அதியமான். நரைச்ச பெரிய மீசையும் பிடரியும் வசியம் நிறைஞ்ச கண்ணுங்களும் அழகான நரைச்ச தலைமுடியும் அவரோட அடையாளங்களா இருந்தது. இன்னும் மார்புக்கு குறுக்குல தோல் வழியா ஒத்த வெள்ளை ஆடை போட்டிருந்தாரு. கழுத்துல நகைங்க, காதுகள்ல குண்டலங்கள், கையில வளையங்கள், இடுப்புல ஒரு வாள்னு பெருங்கோ அதியமான் பாக்குறதுக்கே கம்பீரமாவும் கண்ணை கவர்ற ஆண்மையோடையும் இருந்தாரு. பெருங்கோ அதியரை பார்த்த பின்னாடி அவர் தோற்றம் மட்டும்தான் கம்பீரமா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதியரோட குரலை கேட்டா ஆடி போயிடுவாங்க. தேர்ல இருந்து இறங்கின பெருங்கோ அதியமான் தன் மகன் கிட்ட, இன்னைக்கு விலங்குகளோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, கவனிச்சியா இளங்கோ அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் குரல்ல அவ்வளோ ஆண்மை இருந்தது. கணீர் கணீர்னு அடி தொண்டையில இருந்து பேச்சு வந்தது. ஆமாப்பா, நானும் கவனிச்சேன் அப்படின்னா இளங்கோ அதியமான். இளங்கோவுக்கும் அப்பாவை மாதிரியே கணீர் குரல் இருக்கு. அப்போ வேலைக்காரங்க நீர்க்கிண்ணங்களோட அவங்க முன்னாடி வந்து நின்னதும் அவங்க கையை கழுவினாங்க. அதுக்கப்புறம் வேலைக்காரங்க துணி கொடுக்க அதுல தங்களோட கையை தொடச்சுக்கிட்டாங்க. வேலைக்காரங்க அதை வாங்கிட்டு அங்கிருந்து போனதும் இவங்களும் அரசவையை பார்த்து நடந்தாங்க. இது விலங்குகளோட இனப்பெருக்க காலம் அதான் அப்படின்னாரு அதியர் பெருங்கோ. இந்த காலத்துல அதெல்லாம் சாப்பாடு தேடி அலைஞ்சு மாமிச உண்ணிகளுக்கு இரையாக வாய்ப்பு அதிகம் இருக்கு, அப்படித்தானப்பா அப்படின்னு கேட்டான் இளங்கோவும். அப்படின்னாரு. அப்பா, இது மாதிரி நடக்காம இருக்கத்தான் நாம இது மாதிரி சாப்பாடு கொடுக்குறோமாப்பா அப்படின்னு கேட்டான் இளங்கோ. இளங்கோ, இயற்கையா நடக்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எதிர்த்து போட்டி